வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு. எனக்கு அப்போ எப்படி நான் ஆரம்பிக்கும்போது ஆர்வமாகவும் ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி கற்றுக்கிட்டேனோ, நர்சரி ஆரம்பிக்கும்போது செடிங்களை பற்றி தெரியும். ஆனால் பேக்கிங் பற்றி தெரியாது. எங்கே பொருள் வாங்கணும்னு தெரியாது. எப்படி பேக் பண்ணணும்னு தெரியாது. எல்லாமே ஒன்று ஒன்றா தேடி தேடி கற்றுக்கிட்டு பண்ணுறக்கு ஆரம்பித்தேன். அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்பு இப்போ வந்து ஒரு தேடி தேடி கற்றுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம சமையல் பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அப்போ வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் டைமு இருக்குது. நிறைய மூலிகைகளும் நம்ம வச்சுருக்கோம். அதனால மூலிகை சார்ந்த பொருட்களும் தயார் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்ன பொருட்கள் தயார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிறது தான், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தான். நம்ம வந்து சிலதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக விளையிற பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த மிளகா, நாட்டு மல்லி, இந்த சுண்டைக்காய், அப்புறம் ஆவாரம்பூவெல்லாம் டீ போடுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பாத்திங் பவுடர் தயார் பண்ணுறதுக்கு, ஹேர் ஆயில் தயார் பண்ணுறதுக்கெல்லாம் ஆவாரம்பூ யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம அப்படியே ராவாகவே கொடுக்குறோம். எல்லா பொருளுமே நான் எடுக்க மாட்டேன். எனக்கு திருப்தியாக ஆர்கானிக்குன்னு நான் எது சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிறேனோ அதை மட்டும்தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ராவாக நம்ம கொடுக்குறோம். தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஹேர் ஆயிலு, ஆன்டி ஏஜிங் ஆயில். ஆன்டி ஏஜிங் ஆயில் மீன்ஸ் முகத்துக்கு போடுறது. நம்மளுடைய முகத்தில் ஒரு 30 வயசுக்கு மேலேயே சுருக்கங்கள் வரக்க ஆரம்பிச்சிருது இல்லையா? அப்புறம் கரும்புள்ளிகள் வரும், மங்கு வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணுறது தான் இந்த ஆன்டி ஏஜிங் ஆயில். இது வந்து ஒரு 10 சொட்டு எடுத்து முகம் முழுக்க நல்லா தேய்ச்சிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். பயத்தம்பருப்பு மாவோ கடலை மாவோ தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணுற பொடிகள் தான். மருதாணி பொடி, கருவேப்பிலை பொடி, இது ப்ரோட்டீன் மாவு. என்ன ப்ரோட்டீன் மாவு? நிறைய தடவை வீடியோ போட்டேன், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். என்ன ப்ரோட்டீன் மாவுன்னு யோசனை பண்ணிங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இது ஆக்சுவலாக வெயிட் லாஸ் மாவுன்னு நம்ம எழுதணும். நீ அதை மாற்றி எழுதணும். அது பண்ணுறதுக்கு கெமிக்கல் ப்ரோட்டீன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் என்ன ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதில் அதாவது பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இல்லையா? அதோட சுக்கு, ஜாதிபத்திரி அந்த மாதிரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறது தான் இந்த மாவு. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாவே கஞ்சியாவோ அல்லது சப்பாத்தி மாதிரியோ, சப்பாத்தியாக பண்ணும்போது கொஞ்சம் கோதுமை மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு இழுவை வராது. அதனால் 1 டம்ளர் கோதுமை மாவுன்னா 1 டம்ளர் இந்த ப்ரோட்டீன் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணோம்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். அது ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா சத்து மாவு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சத்து மாவு. இது எந்த ஃபார்மில் வேணாலும் சாப்பிட்லாம். சத்து உருண்டையாகவும் சாப்பிட்லாம், கஞ்சி மாதிரி வச்சும் சாப்பிட்லாம், சர்க்கரை கலந்தும் சாப்பிட்லாம், உப்பு கலந்தும் சாப்பிட்டுக்கலாம். எல்லா விதத்துக்கும் யூஸ் பண்ணுறது சத்து மாவு இது. அப்புறம் கருவேப்பிலை பொடி. நம்ம வீட்டை மரம் இருக்குது, கருவேப்பிலை பொடியும் நம்ம தயார் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே மசாலா தூளுங்க. இதில் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐயர் வீடு இருக்காங்க, அவங்க தயார் பண்ணி கொடுத்தது இந்த ஐயர் வீட்டு சாம்பார் பொடி. அப்புறம் ரசப்பொடியும் அவங்களோடது தான், அவங்க பண்ணித்தராங்க. செம்ம வாசனை. ரசப்பொடியெல்லாம் ஓப்பன் பண்ணும்போதே பயங்கரமாக வாசனை. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து கறி மசாலா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேரக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து பேக்கிங் கற்றுக்கிட்டு, இதுக்குமே நான் பேக்கிங் வந்து புதுசாக ஆரம்பித்து யார் யார் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கற்றுக்கிட்டு FSSAI சர்டிஃபிகேட்டுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவும் சீக்கிரமாக வந்துடும். வந்தோடனையும் பிரிண்ட் எடுத்து ஃப்ரண்ட்டில் ஒட்டுறக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம சின்னதாக பண்ண ஆரம்பித்ததுனால எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரையல் தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வாங்கினவங்க எல்லாருமே சொன்னாங்க. சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு வேணும். என்ன நிறை குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சரி பண்ணி செய்யலாம். அதாவது நல்ல உணவுப் பொருள், ஆர்கானிக்கான உணவுப் பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நீண்ட நாள் ஆசை. நான் வந்து செடி வளர்த்துட்டு இருந்ததுனால காய்கறி அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு இன்னுமே நமக்கு சூழ்நிலை சரியாக வரலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் செய்யலாம். அதுக்கப்புறம் கடவுள் வழி விட்டாருன்னா நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஹேர் ஆயிலில் கிட்டத்தட்ட 60 வகையான மூலிகைகள் போட்டிருக்கேங்க. அது தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், எத்தனை மூலிகை போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு 1 மந்த்லேயே நல்ல ரிசல்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பக்கத்தில் இருக்கவங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம், நல்லா இருக்க ரிசல்ட் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தோம். அவங்களும் யூஸ் பண்ணிட்டு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க.
அப்புறம் அதே மாதிரி அப்புறம் வாங்கினவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அந்த மாதிரி ஒரு 60 வகையான மூலிகைகள் போட்டு பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.